ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது கிட்ஸுடைய கீபோர்டை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நான் பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்தேன். அதாவது இங்கிலீஷில் ஸ்க்ராப் ஸ்டோர்லேருந்து எடுத்தேன். இது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதை நான் ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸையும் கலட்டி அதை ஊற வச்சு 2 நாளாக ஊற வச்சு அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து இதை ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ரிப்பேர் பண்ணேன்னு பார்ப்போம். 3 பேட்ரி போட்டுட்டு ஒர்க் ஆகுமான்னு சொல்லி திருப்பி வச்சு அமுக்கி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேட்ரியை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், மறுபடியும் ஒர்க் ஆகலை. அதனால் நான் இப்போ உள்ளே கலட்டி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதில் மொத்தம் 21 ஸ்க்ரூ கிட்ட இருந்துச்சு. அதை கலட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் கலட்டி முடிச்சுட்டு எல்லா ஸ்க்ரூவையும் தனியாக எடுத்து வச்சக்கப்புறம் தான் பார்த்தேன், இதில் நிறையா திங்ஸ் டெத்தாக இருந்துச்சு. அதாவது எல்லாமே போயிருந்துச்சு. பாதி திங்ஸ் சுவிட்சு போயிருந்துச்சு, வயர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டிஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்பீக்கர் தான் மெயினே. அந்த ஸ்பீக்கர் ரொம்ப லோ சவுண்டு தான் கொடுத்துச்சு. அதனால் அந்த ஸ்பீக்கரை தான் நான் முக்கியமாக மாற்றினேன். அதுக்கப்புறம் அந்த பேட்ரி ஹோல்டருக்குரிய கேஸ் இருக்குல்ல, அதில் நிறையா கம்பி மாதிரி வெளியில் வச்சுருப்பாங்க. அதில் தான் சால்ட்ரிங் பண்ணி வயர் எடுத்திருப்பாங்க. அந்த கம்பியில் சால்ட்ரிங் பண்ணது அந்த சால்ட்ரிங்கோட பிஞ்சிட்டு வந்துடுச்சு. அதனால் அதை ஒட்ட முடில. அதுக்கு நான் என்னோடய பழைய திங்ஸ்லேருந்து அது இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன். அது ஒர்க் ஆயிடுச்சு. எப்படி ஒர்க் பண்ணேன்னு இப்போ நான் காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் அந்த 4 போர்டு இருக்கா, அதுதான் அந்த சவுண்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரில் தான் லோ சவுண்டு வந்துச்சு. அந்த சுவிட்சு தான் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வயர் தான் கலண்டுட்டு வந்துச்சு. ரைட் சைடு கலண்டுட்டு இருந்துச்சு, அதை நான் லெஃப்ட் சைடு மாற்றிருக்கேன். ஏன்னா ரைட் சைடு பவர் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் லெஃப்ட் சைடு மாற்றிருக்கேன். இதில் அந்த 8 ohm ஸ்பீக்கர் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி ரிப்பேர் பண்ணிட்டேன்னு பாருங்கள் மக்களே. இந்த ஸ்பீக்கர் தான் இதில் இருந்துச்சு, அதை நான் மாற்றி வச்சுருக்கேன். 8 ohm ஸ்பீக்கர் எங்கள் அண்ணனோட ரோபோட்டிக்ஸ் கிட்டில் கொடுத்ததை நான் மாற்றிருக்கேன். இதில் எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்களேன். இதை நான் ஆஃப் பண்ணிட்டு அசெம்பிள் பண்ணுவோன்ட்டு மறுபடியும் எடுத்து அசெம்பிள் பண்ணிக்கிருக்கேன். இப்போ சவுண்டை நீங்களே பாருங்கள்.
இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு அசெம்பிள் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நிறையா ரிப்பேர் பண்ணுற வீடியோஸ்லாம் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னு தெரியுமா மக்களே? அதை நான் இப்போ ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓரத்தில் தான் சுவிட்செல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மேலும் மேலும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.